எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு ட்ரீம்ன்ற விஷயம் நிறைய வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த பீரியட்ல இருந்து வரக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் வாங்கணும், கார் வாங்கணும். இதெல்லாம் மிக முக்கியமான ஆசையா இருக்கும். எல்லாத்தையும் தவிர்க்க முடியாத ஒரு ஆசையா இருக்கும். இந்த வாங்கக்கூடிய இந்த பொருள்னால வந்து இவங்களுக்கு அப்ரிசியேஷன், அவங்க வாங்கின பொருள்ல அப்ரிஷியேட் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் அன் 100% டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய பொருள். நியர்லி ஒரு 70 to 80% டிப்ரிஷியேட் ஆகும். கண்டிப்பா அப்ரிஷியேட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த காரோ பைக்கோ வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து அப்ரிஷியேட் ஆகுற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாங்குற பொருள் டிப்ரிஷியேட் ஆகும். ஆனா அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா அது அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பைக் வாங்கியிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பா அது டிப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஆனா நீங்க வாங்கி வச்சிருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பைக்குக்காக பண்ணதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, காருக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருக்கட்டும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 50,000 ஆர் 1 lakh இதுல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா 5 to 7 yearsல நீங்க அந்த காருக்காக பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இருந்து காருக்காக என்னென்ன செலவு பண்ணீங்களோ அது அத்தனையும் இதுல கவர் ஆயிருக்கும். அதே 50,000 to 1 lakh எவ்ரி இயர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு டபுள் தி ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு கார்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை விட டபுள் தி ரிட்டர்ன்ஸா இது கிடைச்சிருக்கும். இட்ஸ் a சிம்பிள் ஃபார்முலா. என்ன கம்பெனி கார் வாங்கியிருந்தீங்களோ, என்ன கம்பெனி பைக் வாங்கியிருந்தீங்களோ, அதே கம்பெனியினுடைய ஷேர்ஸை பை பண்ணி வச்சா போதும். இந்த இது இந்த என்ன ஷேர்ஸ் வாங்கலாம், என்ன கம்பெனியோட ஷேர்ஸ் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இதனுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.